கர்த்தர் நல்லவர். ஆமென். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். எழுதி இருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். சேர்ந்து நமது வசனத்தை சொல்லமா? எழுதி இருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவன் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார். நிறைய நேரங்களில் தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, எனக்கு படிப்பு கொடுத்தாரு, என் பிள்ளையை ஆசீர்வதிச்சாரு, எனக்கு பணம் கொடுத்தாரு, அல்லது இப்படி தான் நம்ம சொல்கிறோம் ஒழிய, தேவன் நமக்காக என்ன செய்தார், எதை நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தார். இந்த முழு உலகத்தினுடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், மிக மிக ஆசீர்வாதமான, மிக மிக மேன்மையான காலத்தில் வாழ்றது யாருன்னு கேட்டால் நீங்களும் நானும் தான். தாவீதை பற்றி பேசுகிறோம், நோவாவை பற்றி பேசுகிறோம், ஆபிரகாமை பற்றி பேசுகிறோம். அவர்களெல்லாம் வாழ்ந்த காலத்தை காட்டிலும் நீங்களும் நானும் தான் பாக்கியமான, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஏன் அப்படிங்கிறதா இன்னைக்கு கொஞ்சம் சொல்லிட்டு இன்னைக்குள்ள செய்திக்குள்ள போக நான் விரும்புகிறேன். தேவன் நமக்கு எவைகளை ஆயத்தம் பண்ணினார்? முதலாவது, அடிமைத்தனத்திலே இருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு. சாத்தானுடைய அடிமைத்தனம், உலகத்திலே பாவம் எப்போ நுழைஞ்சதோ அன்னைக்கு சாத்தான் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டான். அவன் ஆளுகைக்குள்ள எல்லாரையும் வச்சிருந்தான். மனுக்குலத்தையே அவனுடைய ஆளுகைக்குள்ளே அவன் வைத்திருந்தான். அந்த ஆளுகையில் இருந்து தேவன் நம்மை மீட்டு எடுக்க, சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறதற்கு தேவன் ஒரு பிரமாண்டமான திட்டத்தை போட்டார். நம்மளை மீட்கிற திட்டம் சாதாரணமான திட்டம் அல்ல. பல நேரங்களில் நம்ம செய்திகளில் வாசித்திருப்போம், சில சுரங்கங்களை குடைந்து கொண்டு போகும் பொழுது அந்த மண் சரிவு உண்டு பண்ணி ஆச்சு, அதனால நிறைய பேர் உள்ள என்ன செஞ்சுட்டாங்க, மாட்டிக்கொண்டார்கள் என்று நாம் செய்தித்தாளில் வாசிக்கிறோம். அதை மீட்பதற்கு அவங்க அரசு பயங்கரமான வேலைகளை செய்யும். அதில் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு, இந்த ஜனங்கள் ஒருவர் கூட மரித்து போய்விடக்கூடாது, இவங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை போட்டு அதை ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளர் வாசிப்போம். இன்னைக்கு கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டாங்க, உள்ளே இருக்கிற ஆட்களுடைய சத்தம் கேட்டுச்சு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன். அப்படிப்பட்ட எந்த திட்டத்தை காட்டிலும் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்படுத்தின மீட்பின் திட்டம் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த, மிக உயர்ந்த திட்டமாக இருக்கிறது. இல்லைன்னா நீங்களும் நானும் என்னவா இருப்போம் தெரியுமா? சாத்தானுடைய ராஜ்யத்தில் சாத்தானுடைய பிள்ளைகளாக அவனுடைய விருப்பத்தையும் வாஞ்சியும் நிறைவேற்றுகிறவர்களாக இருந்திருப்போம். ஆனால் தேவன் அவருடைய மீட்பின் திட்டத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய ரத்தம் சிந்துதலினாலே நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி இன்றைக்கு உங்களையும் என்னையும் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் போட்டார் தெரியுமா? இது மறைந்திருந்த ஒரு திட்டம், நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கிறார் ஆண்டவர். அதான் சொல்லுது, தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளிப்படுத்தினார். இது முதலாவது கர்த்தர் செய்த மிகப்பெரிய ஒரு திட்டம். இந்த சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது மனுஷருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? சாத்தானுடைய ராஜ்யத்தில் ஒரு மனுஷன் இருப்பானா, அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21 நாம் வாசிக்கிறோம். சில வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பாய் காட்ட விரும்புகிறேன். நாம எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு,
நம்ம சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்தா சாத்தான் எப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்வான், இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம கொஞ்சம் கண்டிப்பா பார்த்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும். ஆண்டவரை அறிவதற்கு இயற்கையை பார்த்தாலே போதும், காலங்களை பார்த்தாலே போதும், மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடலையும் இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும் இதற்கு பின்பதாக ஒரு தேவன் இருக்கிறார். மனுஷன் போக்கு சொல்ல என்ன கிடையாது, இடமே கிடையாது. வசன அளவு சொல்லுது, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே என்னன்னாங்க, வீணரானார்கள். அவங்களுடைய இருதயத்திலே இருள் இருந்தது. இருதயத்திலே இருள் இருந்தது. இது முதலாவது ஒரு அடையாளமா இருக்கு. அடுத்து நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா 22ஆம் வசனத்திலே, தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாரை பார்த்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. சின்ன பிள்ளைகளுக்கு கூட அந்த மனநிலை, எங்க எல்லாமே தெரியுங்க, எங்களுக்கு யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அநேகருக்குள்ளே இருக்கிறது. வசனம் என்ன சொல்லுகிறது, அவர்கள் தங்களை என்னன்னு சொல்றாங்க, ஞானிகள் என்று சொல்லியும் அவர்கள் என்னவா இருக்கிறாங்களா, பைத்தியக்காரராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு கவனிச்சு பாருங்க, உலகம் எப்படிப்பட்ட மாற்றங்களுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது அப்படின்ற கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலத்துல உடம்ப மறைக்கிறது அதுதான் ஒரு நேர்த்தியான காரியமா இருந்துச்சு. இன்னைக்கு அறிவு பெருகின உலகத்துல சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அதுதான் என்னவா இருக்குது, அதான் என்னவா இருக்குதுங்க, ஃபேஷனா இருக்குது. பைபிள்ல சட்டையை கிழிச்ச ஒருத்தனை பத்தி பார்க்குறோம். அவன் யார் தெரியுமா, பிசாசு பிடிச்சவன். அவன் எங்க இருந்தாலும் பிரேதங்கள் இருந்த கல்லறையில் அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தானா, வாசமா இருந்தான். அப்போ இந்த உலகம் என்ன சொல்லுது, பெரிய ஞானி என்ன சொல்லுது. ஆனா வசனம் என்ன சொல்லுது, அப்படிப்பட்டவர்கள் என்னவா இருக்கிறாங்களா, பைத்தியக்காரர்களா இருக்கிறார்கள். அடுத்தது நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா 25ஆம் வசனம், சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். நம்மை படைத்த ஒரு தேவன் உண்டு, நாம் தேவனை நம்முடைய கரங்களால் படைக்கவே முடியாது, அவ்வளவு பெரியவராக இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்யறாங்களா, பிசாசின் ராஜ்யத்தில் ஆளுகைக்குள்ள இருக்கும் பொழுது மெய் தேவனை அவங்களால என்ன செய்ய முடியல, அறிந்து ஆராதிக்க முடியல. கைகளின் கிரியைகளை அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, செய்து ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்றத இங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 27ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார். பலவிதமான பாலியல் பாவங்கள், இவ்வளோ வருஷம் இல்லாத அளவுக்கு பாலியல் பாவங்கள் பெருகி இருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தா இதுதான் பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவருடைய அடையாளமாக இருக்கிறது. இப்போ இதை நம்ம சொல்லிட்டோம்ல, நம்மளாம் சொல்லுவோம் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்புன்னு நமக்கு தெரியும், இது தவறுன்னு நமக்கு தெரியும், இதெல்லாம் கண்டிப்பா பாவம், இதெல்லாம் செஞ்சா அவன் யாரோட ஆளுகளை தான் இருக்கிறான், சாத்தானுடைய பிசாசினுடைய ராஜ்யத்தில் அவன் இருந்து கொண்டு இருக்கிறான் என்று நமக்கு தெரியும். ஆனா அதை தொடர்ந்து உள்ள பட்டியலை வாசித்து பார்த்தீங்கன்னா 29 31ஆம் வசனம் வரைக்கும் அவர் சொல்றாரு, அநியாயம், பொருளாசை, பொறாமை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறம் கூறுதல், அகந்தை, வீம்பு, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், இதெல்லாம் வாசிக்கும், உடன்படிக்கையை மீறுகிறவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள். இந்த பட்டியலை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி காட்ட விரும்புகிறேன். அநியாயம் செய்கிறவர்கள் யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க, பிசாசு ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அடுத்து சொல்றாரு, பொறாமை கொள்ளுகிறவர்கள், பொருளாசை உடையவர்கள். இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாயிருச்சு. இதெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒன்று தானே, எனக்குள்ள மட்டும் இருக்குதா, இல்ல. இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இன்னும் வரல. யாருடைய ராஜ்யத்துல தான் இருக்கிறாங்க, சாத்தானுடைய ராஜ்யத்துல தான் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை தெள்ளந்தெளிவாக வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை தொடர்ந்து வாசிப்போமே பாருங்க, சொல்றாரு புறங்கூறுதல். ஒரு காரியத்தை இங்கே கேட்டு அங்க போய் சொல்றது. இதை நாம் நிதானித்து இன்று அறிந்து கொண்டு அவனுடைய ராஜ்யத்திலிருந்து முழுமையாய் விடுபட வேண்டும். அவனுடைய ராஜ்யத்தினுடைய அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று விரும்பி ஜெபித்தால் அப்பதான் தேவன் நம்மை அதினின்று விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே முழுமையாய் வரும்படியாகும் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தர் கிருபை செய்வார்.
அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது சொல்றது? ஆமென். புரிஞ்சவங்க மட்டும் சத்தம் வராமன்னு சொல்லுங்களேன். ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க, அகந்தை புறங்கூறுகிறவர்கள், அகந்தை உள்ளவர்கள், வீம்புக்காரர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாம். இது ரொம்ப சாதாரணமா இருக்குதுல்ல. இன்னைக்கு பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்கல்ல. பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்களும் யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க? அப்படிதான் சொல்லுது வசனம் சொல்லுது. அப்போ நாம் எவைகளை திருத்திக் கொள்ள வேண்டுமோ, எவைகளை விட்டு விலக வேண்டுமோ, அவைகளை விட்டு விலக தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதிலிருந்து நாம் வந்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ராஜ்யத்தினுடைய நன்மைகளை முழுமையா நம்மளால என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். அடுத்தது நீங்க கவனிச்சீங்கன்னா 31 தான் இன்னும் 2 முக்கியமான காரியங்கள். உடன்படிக்கை மீறுகிறவர்கள். உடன்படிக்கை மீறுகிறவர்கள்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, சொன்னதை செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்வதற்கு முன்பதாக யோசிக்கணும், யோசித்து சொல்லணும். சொன்ன அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ வார்த்தையை கடன் பிடிக்காதவர்கள், உடன்படிக்கை மீறுகிறவர்கள். அடுத்து சொல்றாரு சுபாவ அன்பில்லாதவர்கள். அப்படின்னா என்னங்க? இப்ப நாம் ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த உதவியை அவர்கள் நினைத்து நன்றி உள்ளவர்களாக இருப்பதுதான் இயல்பு. ஆனா இன்னைக்கு கவனிச்சு பாருங்களேன், நன்றியை மறக்கிற கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அந்த நன்றியை ஒரே நிமிஷத்துல என்ன செஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. அப்போ இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள்? வசனம் சொல்லுது 32ஆம் வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை. இந்த வசனம் திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. இந்த பட்டியலை போட்டுட்டு அவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு என்னவா இருக்கிறாங்களா, பாத்திரராய் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் செஞ்சா, சுபாவ அன்பில்லாம இருந்தா, புறங்கூறினால், பகையோடு இருந்தால், அகந்தையோடு இருந்தால், பெருமையோடு இருந்தால், பொறாமையோடு இருந்தால், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு. தேவன் சொல்லிட்டாரு, இதாங்க தீர்ப்பு, இதெல்லாம் செஞ்சீங்கல்ல, அதனால மரணம் தான் உங்களுக்கு தண்டனைன்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து நம்மை மீட்டு கர்த்தர் எடுக்கிறார். அதற்கான திட்டம் போட்டது தான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செஞ்சவங்களா தான் இருந்தோம். இதெல்லாம் நம்ம அதனுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் நம்ம இருந்தோம். ஆனால் அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தில் இருந்து உங்களையும் என்னையும் மீட்டு எடுப்பதற்காக தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த மரணம் என்ற தீர்ப்பை தன்மேல் ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உங்களுக்கும் எனக்கும் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே போகிறதுக்கான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய திட்டத்தை ஆண்டவர் போட்டிருக்கிறார் பாருங்க, எவ்வளவு பெரிய திட்டத்தை தேவன் போட்டிருக்கிறார். அப்ப நம்ம யோசித்து பார்க்கணும், எங்கிருந்து எங்க கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆகையால் இனிமேல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நான் நடந்து கொள்ள வேண்டும். இந்த பட்டியலில் இருக்கிற ஒன்று கூட எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் காணப்படக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். தேவன் செய்த காரியங்கள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்திலே தோன்றவும் இல்லை. பிசாசு நினைச்சான், இனிமேல் தலைமுறை தலைமுறையாக இவர்கள் மேல் நான் ஆளுகை செலுத்துவேன், தலைமுறை தலைமுறையாக இவர்கள் மேல் உடைய பிள்ளைகள் மேல் நான் ஆதிக்கம் செலுத்துவேன் நினைச்சான் பாருங்க. அதை கர்த்தர் உடைப்பதற்கு ஒரு திட்டத்தை போட்டு உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு அடுத்ததாக என்ன செய்தார் தெரியுமா? முதலாவது நம்மளை மீட்டு கொண்டார், நம்மளை பிசாசின் கையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ரெண்டாவது கர்த்தர் நமக்கு செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் முன்னாடி காலங்களில் ஆலயங்களிலே தான் தேவன் வாசமா இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக நம்முடைய சரீரங்களையே தேவனுடைய ஆலயமாய் மாற்றி நமக்குள்ளே வந்து தேவாதி தேவன் தங்குவதற்கு ஒரு வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுடைய சரீரமே தேவனுடைய. இதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல வாய்ப்பே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நிறைய பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆனா ஆவியானவர் வருவார், கிரியை செய்வார், போவார், வருவார், கிரியை செய்வார், போவார். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பினாலே நமக்குள்ளே வந்து பரிசுத்த ஆவியானவர் தங்கும்படி தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய
புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். மூன்றாவது தேவன் நமக்கு சொல்லுகிற கொடுக்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவரை தகப்பனாய் அழைப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். சத்தமாய் சத்தமாய் ஹல்லேலூயா. முதலாவது சாத்தானின் அதிகாரத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தார். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே தங்கும்படி அனுப்பினார். மூன்றாவது அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்களேன், எனக்கு என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க? எப்படியோ இருந்த என்ன தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய மகனாக மகளாக தேவன் என்ன பண்றாரு? என்ன மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது சாத்தானின் அதிகாரத்திலிருந்து ராஜ்யத்திலிருந்து என்னை மீட்டு வெளியெடுத்தார். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே கொடுத்தார். இந்த பரிசுத்த தேவ சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? இன்னைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவ பிரசனம் எப்படிப்பட்ட பிரசனம் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு கூடாரத்தை போட சொல்லி அங்கே நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவேன் கர்த்தர் சொன்னார் பாருங்களேன். அந்த ஸ்தலத்துக்குள்ளே தகுதி இல்லாமல் ஒரு மனுஷன் போனா செத்தே போயிடுவான். அவ்வளவு பெரிய பரிசுத்த பிரசன்னம் நிறைந்த அந்த ஆலயத்தில் அந்த பிரசன்னத்தை இன்னைக்கு உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளும் தேவன் தந்திருக்கிறார் என்றால் நாம் எத்தனை விசேஷமானவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மீட்டுக்கொண்டார். திட்டம் போட்டு மீட்டுக்கொண்டார். சொல்லுங்களேன், திட்டம் போட்டு தேவன் அவளை மீட்டுக்கொண்டார். நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். மூன்றாவது அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான்காவது தேவன் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நம்முடைய சிந்தனைகளை குறித்து நிறைய பேர் கவனம் செலுத்துறது இல்லை. என்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது? சிந்தை அப்படிங்கிறது வெளியே பேசும்போது நல்லா பேசுவோம் பாருங்க, யோசிக்கும் போது வேறு விதமா யோசிப்போம். ஆனால் நாம் என்ன யோசிக்கிறோமோ அந்த ஆள் தான் நாம். நாம் என்ன யோசிக்கிறோமோ அந்த ஆள் தான் நாம. வெளியே நல்லா பேசலாம், வெளியே நல்லா சிரிச்சு பேசலாம், நல்லா பழகலாம், ஆனால் நம்ம மனசுல யோசிக்கிறோம் பாருங்களா, அவங்க தான். அதான் நம்மளுடைய நிஜ நபர். நம்முடைய நிஜ நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள். ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற வெளியே ரொம்ப இதா இருக்கிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அவங்க தங்களையும் மாய்த்து கொள்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அந்த எண்ணம் தான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. சிலரை குறித்து நம்ம கேள்விப்படுறோம், பெருசாக நம்மளை நினைப்போம், திடீர்னு பயங்கரமான ஒரு வீழ்ச்சி நடக்கும். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க வெளியே ஒரு மாதிரி இருந்தாங்க, உள்ள ஒரு மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு வசனம் நமக்கு சொல்லுகிறது, நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன சிந்தை ஒன்று இருக்கு? கிறிஸ்துவின் சிந்தை. அப்படின்னா இயேசு எப்படி யோசித்தாரோ அப்படியே யோசிக்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். முதலாவது இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்ட இருந்தது? ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தை. இரண்டாவது இயேசுவின் சிந்தை எப்படி இருந்தது? தாழ்மையுள்ள ஒரு சிந்தையா இருந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இயேசுவினுடைய சிந்தை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தை. உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தை. அவர் தன்னுடைய உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை நோக்கத்தை ரொம்ப சீரா அவர் நிறைவேற்றினதை நம்மளால என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. நம்மை அதிலிருந்து தள்ளுவதற்கு அநேக காரியங்கள் வரும். இயேசுவினுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் வந்தது? தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி என்னென்ன காரியங்கள் வந்தது? முதலாவது வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, அவருடைய இனத்தார் இதை கேட்டபொழுது அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது முதலாவது இயேசு கிறிஸ்து சோர்ந்து போக பண்ணக்கூடிய ஒரு சூழல் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, அவருடைய குடும்பத்தில் இருந்து தான் வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிற காரியங்கள் எங்கிருந்து வரும் தெரியுமா? குடும்பத்தில் இருந்து தான் வரும். ஆண்டவருடைய உறவினர்கள் தான் வந்து சொல்றாங்க, இவர் மதி மயங்கி இருக்கிறார் அப்படின்னா, இவர் என்ன ஆயிட்டாரு? பைத்தியம் பிடிச்சிச்சுட்டாங்க. எவ்வளவு யோசிக்கிறீங்களே? யார் சொல்றா? அவருடைய குடும்பம் தான் வந்து சொல்லுது. சில நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க பாருங்க, உனக்கு பைத்தியமா என்ன?
நீங்க போனா தான் ரேஷன்ல பொருள் கிடைக்கும். பைத்தியமான ஆலயத்துல போய் உட்காந்து உனக்கு ரேஷனா கொடுக்க போறாங்க. எங்க இருந்து வரும்? இதெல்லாம் நம்முடைய உறவுகளில் இருந்து தான் வரும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளை சோர்வடைய செய்கிற வார்த்தைகள் எங்க இருந்து வரும்? உறவினிடத்துல தான் வரும். வெளியிருந்து வந்தா நம்ம சட்டை பண்ணாம போயிடுவோம். ஆனா உறவுகளிடத்திலிருந்து வரும்போது ரொம்ப வலிக்கும். ஆண்டவரை பார்த்து அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இவர் மதி மயங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். என்ன கோயில் போறேன், ஒரு வாரம் போலனா என்னமோ ஊழியம் செய்யாம பெருசா? இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் எங்கிருந்து வரும்னா குடும்பத்திலிருந்து, நம்முடைய சொந்த பந்தங்களில் இருந்து தான் இந்த வார்த்தைகள் வரும். அதுதான் நம்முடைய மனதை அதிகமாக தைக்கும், அதிகமாக பாதிக்கும். ஆனா அந்த இடத்துல தான் ஆண்டவர் அதை பத்தி கவலையே படல பாருங்க. அது யோசிக்கவே கிடையாது. பேசுறவங்க நீங்க பேசுங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் எதை நிறைவேற்ற வந்தேனோ அதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டேன். அல்லேலூயா. என் வாழ்க்கை நோக்கத்தை நான் நிச்சயமா என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். இதை யார் என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்படவே மாட்டேன். நம்மளை சோர்வடைய செய்கிற அநேக சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும். இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து சொல்றாங்க. ஒரு முறை ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இதனுடைய பின்னணி சொல்லிடுறேன். ஆண்டவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். நிறைய ஜனங்கள் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. வியாதிகள் குணமாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. ஆண்டவர் 12 பேரை சீஷராக தெரிந்து கொண்டார். இப்போ அவர் வளர்ந்த வீட்டிலே கூட இருந்தவங்க இருப்பீங்களா, அவங்க சொல்றாங்க, ஒழுங்கா தச்ச வேலையை செய்யறதை விட்டுட்டு இவரோ போதிக்கிறாராமே, இவர் போய் எங்கேயோ போய் சொல்லிக் கொடுக்கிறாராம். இவர் சீஷர்கள் வேறையா, இவருக்கு என்னவா ஆயிடுச்சு. நீங்க ஆண்டவருடைய வேலையை நீங்க சரியா செய்வீங்கன்னா உங்களை பார்த்து கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இதுக்கு என்ன ஆயிடுச்சு, மென்டல் ஆயிடுச்சு. நம்மளை ரொம்ப நம்ம மேல அன்பு இருக்கிற மாதிரி காட்டி இப்படிலாம் போயிடாதப்பா. வாழ்க்கைன்றது இது மட்டும் கிடையாது. நீ கோயிலுக்கு போகலாம், நீ ஏதோ ஒரு நேரம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துரு. மற்றதெல்லாம் நீ வந்து உன் வாழ்க்கை நீ பார்க்கணும், எதிர்காலத்தை நீ பார்க்கணும். அவங்க என்ன நினைச்சாங்க? இயேசுவை பிடிச்சு கொண்டு வந்து திரும்பவும் எங்க வைக்கணும்? அந்த வீட்டில் ஒரு தச்சனாக அவர்கள் வைத்து விட வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கும் என்றால் அதுல உறுதியாய் நிலைத்திருங்கள். ஏற்ற வேலையிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் நான் நம்புறேன், யாக்கோபு இருந்தார். யாக்கோபு யாரு? ஒரே வீட்டில் வளர்ந்த அவருடைய சகோதரன். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவர் யாருன்றதே தெரிந்து அவர் மேல் விசுவாசத்தை வைக்கிறார். இப்போ எவ்வளவு காலங்களை இழந்து போயிட்டார் பாருங்க. கூட இருக்கும் போதே தெரியல, கூட இருக்கும் போதே இயேசு யார் என்று அவருக்கு தெரியவில்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய சொல்லுங்க, ஆண்டவரே எந்த பக்கம் எனக்கு நெருக்கம் வந்தாலும் நான் அதை குறித்து கவலைப்படாமல் உம்மை தேடுகிறதிலே குறைவில்லாமல் உம்மை தேடுவேன். சில நண்பர்கள் நம்மளை தொந்தரவு செய்வாங்க. நீ வா, இது ஒரு நாள் இப்படி குடிச்சா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஒரு நாள் இப்படி நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம இடத்துல நெருக்கம் கொடுக்கும். ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு இடத்துல இருந்து தான் நமக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரும். அப்போ நம்ம சொல்லணும், இல்லை, என் மனதை நான் செலுத்தி விட்டேன், நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்காமல் நான் விட மாட்டேன். என் தேவனை நடத்தி கொண்டிருக்கிற அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் அவர். ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மளை உயர்த்துற காலம் வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம மறைந்திருப்போம். அது வரைக்கும் அமைதியாக நம்ம பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். உன்னுடைய மனதை உறுதிப்படுத்துங்க, தளர விடாதீங்க. எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறதை செய்து முடிக்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருந்தால்தான் கர்த்தருடைய பலனை நம்மளால் நினைச்ச முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். 2வது வாசிங்களேன், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 23, 24. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவன் தானா என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தி கொண்டு அநேகருக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மத தலைவர்கள் சொல்றாங்க, இயேசு பிசாசுகளின் தலைவனை கொண்டுதான் என்ன செய்யறாரு? பிசாசுகளை துரத்துகிறார். இது ஜனங்களுக்குள்ளே இந்த வார்த்தைகளை அவங்க என்ன செய்யறாங்க? பரப்பி விடுறாங்க. ஜனங்களுக்குள்ளே இந்த வார்த்தை என்ன செய்யறாங்க? பரப்பி விடுறாங்க. எத்தனை பேர் உங்களை குறித்த அவதூறான வார்த்தைகள் பரப்பப்பட்டு எங்கேயோ ஒரு சூழ்நிலை யார் மூலமாகவும் நீங்க அதை கேள்விப்பட்டு எத்தனை பேர் வருத்தப்பட்டிருக்கிறீங்க? கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். நான் கேட்குற கேள்வி திருப்பி நான் கேட்குறேன். உங்களை பற்றின பொய்யான அவதூறான வார்த்தைகளை வேண்டுமென்றே பரப்பி ரொம்ப நாள் கழிச்சு அந்த வார்த்தை உங்க காதுக்கு வந்து
உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிற அனுபவங்கள் இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. இதுல காயப்படலன்னு ஒண்ணுமே கிடையாது. நான் என்னங்க இப்படிலாம் செய்யணும்னு நினைச்சேன், என்ன பத்தி இப்படி பேசிட்டாங்களே, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என் நோக்கம் தெரியலையே, என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே. இயேசுக்கு என்ன பண்ணாங்கன்னா, பிசாசுகளின் தலைவனாலதான் பிசாசை துரத்துறாருன்றாங்க. என்ன வார்த்தை பாருங்களேன், என்ன வார்த்தை. ஆண்டவர் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இந்த ஊழியமே வேணான்னு போல சிலுவை பரியந்தம் உறுதிப்பட்டவராய் அந்த பாதையில ஓடிக்கொண்டே இருந்தார். ஆமென். வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ரொம்ப அழகான இந்த வசனங்கள், இதெல்லாம் நமக்கு மனப்பாடமா தெரிய வேண்டிய வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கிறேன். என் நிமித்தமா உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் யார்? பாக்கியவான ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார்? வசனம் என்ன சொல்லுகிறது? என் நிமித்தமாய் உங்களை என்ன செய்வாங்களாம்? நிந்தித்து, அடுத்து என்ன செய்வாங்களாம்? துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளில் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களாம். சரியா சொல்வானால பாக்கியவான் கிடையாது, பொய்யா சொல்வாங்கண்ணா. என்னங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களே, என்ன பொய்யுங்க இது அப்படின்னு சொன்ன வசனம் சொல்லுது. நீங்க யாருங்க? சத்தமா சொல்லுங்க, நீங்க யாரு? கையை உயர்த்தினவங்கள யாரு? நான் சொல்லல, வசனத்தின்படி சொல்றேன். நாம் நிந்திக்கப்படும் பொழுது வசனம் நமக்கு சொல்லுது, நம்ம என்னவா இருக்கிறோமா? பாக்கியவான்களா இருப்பீர்கள். அப்ப என்ன செய்யணுமா? 12ஆம் வசனம் சொல்லுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காதீங்க, போய் சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க. ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சங்கடப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே உங்களை என்னெல்லாம் கஷ்டப்படுத்தீங்களோ அதே கஷ்டத்தை என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானே போட்டிருக்குது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் என்னவா இருக்கும்? மிகுதியாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தன்னை பற்றி அவதூறுகளை பரப்பின போதும் ஆண்டவர் கவலைப்படல, சிந்தனையிலே உறுதியாக இருந்தார், செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருந்தார். ஏற்ற வேளையிலே எல்லாரை காட்டிலும் கர்த்தர் அவரை உயர்த்தினார். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை அவருக்கு என்ன பண்ணாரு? கொடுத்தார். ஆனா இந்த சூழ்நிலையில சோர்ந்துட்டோம்னா நம்ம ஓடவே முடியாது பாருங்க, எதுவுமே செய்ய முடியாது. நம்மளை தனிமைப்படுத்திக் கொள்வோம். எனக்கு வேணாங்க, ஒன்றும் வேணாம், யாரும் வேணாம், எதுவும் வேணாம், நான் பாட்டுக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். நம்மளை பற்றி தப்பாக பேசினதை நம்ம மனசுக்குள்ளே எடுத்துட்டோம்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. வசனம் சொல்லுகிறபடி சந்தோஷப்படுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை இப்படி சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம், நான் பாக்கியவான், அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். சில நேரத்தில் சொல்லுவாங்க, அவங்க ஏன் போகிறாங்க தெரியுமா? ஏதோ உங்களுக்கு கிடைக்கிது. கவலைப்படாதீங்க, அதை பற்றி நீங்கள் அதை மைண்டில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. 4வது, நம்மளை மிகவும் பாதிக்கிறது என்ன தெரியுமா? அது துரோகம்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் நம்மளை மிகவும் என்ன செஞ்சிடும்? பாதிச்சிடும். கடைசியாக ஆண்டவர் சந்தித்த ஒரு சவால் என்ன அப்படின்னு சொன்னால், அவரோடு கூட இருந்த 12 பேரில் ஒரு ஆள் இவரை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிற ஒரு கூட்டத்தோடு போய் சேர்றான் பாருங்க. மிகப்பெரிய ஒரு துரோகம் அங்கே நடக்கிறது, மிகப்பெரிய ஒரு துரோகம் அங்கே நடக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்கொள்ளவே கிடையாது. அதான் அவருடைய மனது எப்படிப்பட்ட மனதை, உறுதிப்பட்ட ஒரு மனதாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க விரும்புகிறேன், உங்கள் மனதிலே எவ்வளவு உறுதியாக இருக்கிறீங்க? ஆண்டவரை பின்பற்றுகிறதுல உங்களுடைய மனதிலே எவ்வளவு உறுதியா இருக்கிறீங்க? உற்றார் உறவினர் ஏதாவது பேசலாம், நம்மை குறித்த அவதூறான வார்த்தைகளை பேசலாம், நம்மோடு பயணிக்கிறவர்கள் இனி உங்களோட நான் வரமாட்டேன்னு சொல்லி நம்ம விட்டு பிரிந்து போகலாம், சில துரோகங்களை கூட நீங்கள் சந்திக்க நேரலாம். ஆனாலும் அவரை பின்னாக நடந்து போக எடுத்த தீர்மானத்தில் அசையாம நிற்பீங்கன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ப்பதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடும் ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போறோம், ஆண்டவரிடத்தில் சொல்ல போறோம், ஆண்டவரே கிறிஸ்துவில் உமக்குள்ளே இருந்த அதே சிந்தை எனக்குள்ளும் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆண்டவரே அதே சிந்தை எனக்குள்ளேயும் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அதே மனநிலை எனக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.